அமைச்சமைக்காக இதன் தலைவர் திரு ஏ சூரியநாராயணா, அதேபோல் இதனுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாக குழுவுடைய உறுப்பினர்கள், துணைத் தலைவர் திரு அருண்தந்தம், செயலாளர் திரு ஆர் சேதுராமன், பொருளாளர் திரு ஆர் வித்யாசாகர், இடைச் செயலாளர் திரு பி.எஸ். வெங்கட நரசிம்மன் என்ற மகேஷ் அவர்கள் மற்றும் இங்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் கரூர் வைஸ்யா பேங்கின் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு ஜெய நடராஜன் அவர்களுக்கும், ஏஎம்பிஎல் ஜெனரல் மேனேஜர் திரு கலைச்செல்வன் அவர்களுக்கும், சிசிசி பிரைவேட் லிமிடெட் ஜாயின்ட் பிரசிடென்ட் திரு வி கிருஷ்ணன் அவர்களுக்கும், ஆண்டறிக்கை வாசித்து அமர்ந்திருக்கும் திரு ஆர் சேதுராமன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழா இங்கே நடைபெறுவதற்கு பேருதவி செய்திருக்கும் அனைத்து நிறுவனங்களின் தலைவர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கும் அலுவலர்கள், இங்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் நமது இசை பிரியர்கள், பல்வேறு கலை போட்டிகளில் வென்றிருக்கும் மாணவ செல்வங்கள் மற்றும் அவர்களை அழைத்து கொண்டிருக்கும் பெரியவர்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்துடன் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக நன்றி என்றால், நிர்வாகம், பணி, வேலை இப்படியே ஓடிக்கொண்டு ஒரு மோனப்பாடி என்று சொல்வார்களே, ஒரே விதமான பணியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறு மன அழுத்த நிலையில் இருக்கும் என்னை போன்ற ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு சபா போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பளித்த இந்த சபாவின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அன்றாட வாழ்க்கையிலேயே நமது தொழில் ஒன்று அரசு தொழிலோ அல்லது தனியார் தொழிலோ அல்லது மிகப்பெரிய நிறுவனங்களில் நிர்வகிக்கக்கூடிய தொழிலோ ஏதேனும் ஒன்று அன்றாடம் ஒரு விவசாயி அவருடைய தொழில், ஒரு தொழிலதிபர் அவருடைய நிர்வாகங்களை கவனிக்கக்கூடிய தொழில், இப்படி ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நமது மனத்திற்கும் உடலுக்கும் ஒருவித அழுத்தம் ஏற்படுகிறது. மனமானது அழுத்தத்தில் ஆட்படும் போது ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய ஒரு விதமான அழுத்தத்தில் தாக்கும் போது நமக்கு தன்னால உடல் நலத்திலையும் பாதிப்பு ஏற்படுது. அது இதயத்தை தாக்க ஆரம்பிக்கிறது, கல்லீரல், சிறுநீரகம் போன்ற பல்வேறு உறுப்புகளையும் தாக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக பார்த்தீர்கள், மனம் சீர்கெடும் பொழுது நமது உடலும் சீர்கெடுகிறது. இந்த இரண்டையும் சமநிலையில் நாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கு. பொதுவாக நாம் எப்படி இருக்கிறோம்னா, ஏதோ இருக்கிறோம், எக்ஸிஸ்டன்ஸ், உயிர் வாழ்கிற நிலையில இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையின் கூறுகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். சந்தோஷம், தூக்கம், பாசம், எரிச்சல், கோபம், ஒவ்வொன்றும் கொண்டு இப்படி இருக்கும். அந்த கூறுகளில் குறிப்பாக மனநிலையை சாந்தமாக வைத்துக் கொண்டு உடலில் உள்ள பாகங்களை சரியான முறையில் கண்காணித்துக் கொண்டு சமச்சீர் நிலையில் செய்யக்கூடிய பல விஷயங்களை நாம் தவறு விடுகிறோம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இயந்திரத்தனமா. அந்த இன்னைக்கு அந்த வேலையை பிடிக்கணும், இந்த வேலையை பிடிக்கணும், இல்லாட்டி அந்த தொழிற்சாலையில் ஒரு எக்ஸ்டென்ஷன் போடணும், இல்லை அந்த மார்க்கெட்டிங்கை பிடிக்கணும். இப்படி ஏதோ ஒரு இதில் ஒரு விவசாயிக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண ஸ்ட்ரெஸ் கூலி தொழிலாளியிலிருந்து அரசு பணியில் இருக்கக்கூடிய அலுவலகம், ஆசிரியர்கள் உட்பட சொல்கிறேன், யாருக்குமே அந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையினுடைய பாதிப்பு இல்லாமல் இல்லை. எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஆனால் இதெல்லாம் அறிந்து தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளது முன்னோர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு சொல்லக்கூடிய பண்பாட்டு கூறுகளை அந்த காலத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க. சங்கத்தில் நடந்த அந்த ஊர் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் மன்னர்களுக்கே அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துதான் அந்த சபை நண்பர்கள் இருந்தால் ஏதேனும் ஒரு இந்த மூன்று தமிழ் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் இயல், இசை, நாடகம் 3 கூறுகளில் ஏதாவது ஒரு கூறுகளில் அவங்கள பயிற்சி எடுக்க வைங்க. ஒன்று கருவியில், ஏதாவது ஒரு கருவியில் பயிற்சி விட்டு வைக்கலாம். நான் என்னோடய மூத்த பையனுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிட்டு இந்த பியானோ மாதிரி ஒரு பியானோ வாங்கி கொடுத்தாங்க. அவர் 12வது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் ஸ்கூலில் படிக்கும்போது வாசிச்சுருந்தார். காலேஜுக்கு போயிட்டதுனால இப்போ அங்கே அந்த வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி வாய்ப்பாட்டு எவ்வளவோ இனிமையானவர்கள். இன்றைக்கி கூட நீங்கள் யாராவது பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு, பாடகர்களுக்குள்ள ஒரு போட்டி. யாராவது பார்த்துருப்பீங்க, நீயா நானாங்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாடகர்கள், இன்னொரு பக்கம் ரசிகர்கள். இந்த 2 பேரையும் வச்சு அவங்க போட்டி நடத்துனாங்க. பாடகர்கள் பூராமே அப்படியே அச்சு அசலாக எப்படி
இப்போ திரையுலகிலையும் வெளியிலையும் பாப்புலராக இருக்கிறாங்களோ அத்தனை பாடகர்கள் மாதிரியே அவங்க பூரா பாடுறாங்க. அந்த எதிர்த்தரப்பினர் அனைவருமே உட்காந்து அவங்கள பூரா ரசித்தாங்க. கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் எப்படி இப்படி பாருங்க. அது பழைய பாடல்களாக இருக்கட்டும், தற்கால பாடல்களாக ரெண்டுமே பாடினாங்க. எனக்கும் ஒரு சில ஆச்சரியம், இந்த தலைமுறையில் இத்தனை பேர் பாடலை விரும்பி பாடி பயிற்சி பெற்றிருக்கிறார்களா என்று. நீங்கள் முடிந்தால் யூடியூப்பில் கூட போய் பாருங்கள். இன்றைக்கி நீயா நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் நடந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இன்றைக்கி நம்ம நாரத கான சபா போகிறதுக்கும் இதுக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அதனால் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னென்னா, அரசாங்கமும் இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய முன்முயற்சி எடுத்து திட்டங்களை தீட்டியிருக்கு. அரசாங்கத்தில் வந்து கலை மற்றும் பண்பாட்டுத்துறைன்னு ஒரு சிறப்பான துறையவே உருவாக்கியிருக்காங்க. அந்த துறையிலிருந்து மாவட்டந்தோறும் இசை பயிற்சி கல்லூரி இருக்குது, காலேஜ். அதை தவிர கவின் கல்லூரிகள்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரிகளும் இருக்குது. நீங்கள் ஓவியம், சிற்பம் இதெல்லாம் கற்றுக்கிறதுனா மகாபலிபுரம் பக்கத்தில் அதற்குரிய தனி கல்லூரிகள் இருக்குது. அரசாங்கமே நிர்வகிக்குது, உங்களுக்கு உதவித்தொகைகள் கொடுக்குது, ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடியது. பல்வேறு போட்டிகள் நடக்குது. அந்த போட்டிகள் மூலம் பரிசுகளை கொடுத்து பல்வேறு தலைமுறையினரையும் வாழ்த்தி இந்த கலையான முக்கியமான நமது முத்தமிழின் இந்த ஒரு பகுதியில் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று திட்டங்களை தீட்டி அரசே நடத்தி கொண்டிருக்கிறது. நமது இந்த நாரத கலா சபா நிறுவனர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் திரு ஏஜே சூரிய நாராயணா அவர்களுக்கெல்லாம் தெரியும், அந்த இசைக்கல்லூரியின் பங்கு என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்மளுடைய பாரம்பரியமான இந்த விஷயங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்கும், உங்களுக்கு தனிமனித வாழ்வு மேம்பாடு அடைவதற்கும், நமது சமூகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் நீண்ட காலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கும் கட்டாயம் இந்த மாதிரி சபாக்களின் சேவைகளை உதவிகளை நீங்கள் எடுப்பதற்கு தயாராக முன்வர வேண்டும். 1944 சுதந்திரத்துக்கு முன்பாகவே கரூரில் தான் முதல் நாரத கான சபா ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வரலாறு பார்க்கும்போது எனக்கே அதிசயமாக இருக்குது. ஏன்னா மயிலாப்பூரில், சென்னையில் நாங்கள் ரொம்ப வருஷம் இருந்தோம். அங்கே மார்கழி சீசன் வந்துச்சுன்னா பல்வேறு பாடகர்கள், அப்புறம் இசைக்கருவி வாசிப்பவர்கள், இவர்களை வச்சு நிகழ்ச்சிகள் டெய்லி தினசரியில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது மயிலாப்பூர் அவ்வளவு டிக்கெட் கிடைக்காத அளவுக்கு கூட்டம் அங்கே போகும். அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஒரு நாரத கான சபாவுக்கு ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்காட்டாக இருந்து இந்த கரூர் நாரத கான சபா 1944 பிறந்திருக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது கேட்பதற்கு. எனவே அதனுடைய சேவையும் அதனுடைய தொண்டும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருந்து இந்த மக்களுக்கு பயன்களை கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, அவற்றை பெறுவதற்கு நாம் அனைவரும் தயாராக இருப்போம் என கேட்டுக்கொண்டு இந்த அரிய சிறப்பான வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் இந்த விழாவை முதன்மை விருந்தினராக பங்கேற்க மிக அருமையாக எளிய மொழியில் நிறைய விஷயங்களை என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே அவர் வந்து இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணல, எல்லாமே தமிழோட மிக்ஸ் பண்ணுறாரு. எங்களால் பேச முடியாது. ரொம்ப அருமையாக பேசுகிறார். மற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக இது வந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கும் திரு கலைச்செல்வன் அவர்களே, திரு கிருஷ்ணன் அவர்களே, முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணன் சார் அதுவும் சொன்னாங்க, எங்கள் வண்டியினுடைய முன்னாள் சேர்மன் சிறப்பு விருந்தினர் திரு வி கிருஷ்ணன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். నాకు టీఎల్పీ నా పిన్నాడు ఓకే சார் இங்கே பாருங்க சார்.
மேடம் எங்க பாருங்க. விழா செய்யும் சேவைகள் ஒன்று. அதே மாதிரி இன்று தலைமை விருந்தினராக வளர்ந்து கொண்டிருக்கும் நமது மாவட்ட ஆட்சியர் IAS அதுவும் ஒன்று எழுது. ஸோ இங்கு நடுநாயகமாக வீற்றிருக்கும் நமது மாவட்ட ஆட்சியர் திரு M. தங்கவேல் IAS அவர்களே மற்றும் இந்த சபாவின் பிரசிடென்ட் சூரியநாராயணன் அவர்களே, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கரூர் வைசியா பேங்க் J. நடராஜன் அவர்களே, ஜாயிண்ட் பிரசிடென்ட் ஒர்க்ஸ் செட்டிநாட் சிமெண்ட்ஸ் திரு V. கிருஷ்ணன் அவர்களே, செக்ரட்டரி சபாவின் செக்ரட்டரி திரு R. சேதுராமன் அவர்களே, சபாவின் ஜாயிண்ட் செக்ரட்டரி வெங்கடநரசிம்மன் என்கிற மகேஷ் அவர்களே மற்றும் வைஸ் பிரசிடென்ட் 80வது ஆண்டு மலர். ஸோ 80வது என்றாலே ரொம்ப விசேஷம் தானே. ஸோ சதாபிஷேகம் நடத்தி நம்ம பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவோம். அதே மாதிரி நம்ம இன்று எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். கண்டிப்பாக சரஸ்வதி கடாட்சம் நமது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதை இத்தருணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 80வது ஆண்டு மலரை வெளியிட எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த கரூர் நாகசுமண சபா உறுப்பினர் மற்றும் தலைவர் செயலாளர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அட்வொகேட் குணசேகரன் ஒரு கணித குரலில் சொன்னார், நம்ம நிறைய குடிசெல்லாம் வந்துருக்கீங்க. ஸோ அவரை ஒரு ரோல் மாடல் எடுத்து நாளைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியராக உங்கள் கையில் மற்ற குழந்தைகள் பரிசு வாங்கணும். ஒரு 20 ஆண்டுகளில் நாங்கள் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சபா உறுப்பினர்கள் அனைவரும் நம்ம IAS இங்கே வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ IAS பார்த்து அந்த ரோல் மாடலை எடுத்து நன்றாக படித்து ஸோ நம்மளும் அந்த 3 எழுத்தை கண்டிப்பாக வாங்குவதற்காக நாம் கண்டிப்பாக கஷ்டப்பட வேண்டும். கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ரிட்டர்ன் நல்லா தான் இருக்கும். சும்மா சைக்கிள் வச்சுட்டு நம்ம ஊரில் போகிறதுக்கு எடுத்து தானே. Music in any form, it is an equalizer. It has. அடுத்து விழா மலரை பெற்று சிறப்பு செய்த கரிகாலி புலியூர் ஈவினிங் டைத்தில் ரொம்ப அருமையான விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு ஊக்கமளிக்கிறத ஒரு பெரிய கடமையாக நினச்சி நீங்கள் பண்ணீங்கன்னாவே அதுவே நம்ம இந்த சபாவுக்கு இப்போ இருக்க அந்த அழிந்து கொண்டிருக்கும் நம்ம பாரம்பரிய கலைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து பல வருடங்களாக மெயின் ஸ்பான்சர் என்று சொல்லுகிற அந்த கொடையினை தந்து கொண்டிருக்கிற BNC குரூப் மற்றும் எல்லா ஆலையின் சார்பாக TNPL நிறுவனத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். TNPL அடுத்து ஸ்ரீ அமராவதி என்ஜினியரிங் அமராவதி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ராஜபாளையம் மில்ஸ் லிமிடெட் JKM யுனானோ ஆடிட்டர் PR மகாதேவன் NR அசோசியேட்ஸ் திரு டாக்டர் K. மோகன் அவர்கள், பழனி முருகன் ஜுவல்லரி,
சார்பாக ஸ்ரீ ராம்குமார் அவர்கள், சொல்லி வச்சுட்டாரா? ஸ்ரீ கணேஷ் ஜுவல்லரி, கரூர் ஸ்ரீ ராமா ட்ரேடிங் கம்பெனி, ராஜா பூர்ணிமா சிட்பண்ட், கரூர் மாவட்ட ஓட்டல் உரிமையாளர் சங்கம், நவலடியான் கண் மருத்துவமனை, ஏவிஎஸ் கேவிஆர் பாரத் பெட்ரோலியம் டீலர், நம்முடைய சபாவினுடைய தலைவர் அவர்களை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நிகழ்ச்சியினுடைய நிறைவாக கடந்த மாதம் பாட்டு போட்டி நடத்தி திறமைமிக்க இளம் பாடகர்களை தேர்ந்தெடுத்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். எல்லோருமே மிகச்சிறப்பாக பாடினார்கள். பாடிய அந்த இளம் மாணவி சீனியர் ஃபர்ஸ்ட் பிரைஸ்